வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். அண்மை காலமாக நிலவி வரும் வானிலையுடன் செப்டம்பர் மாத இறுதியில் இருந்து நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார பூச்சியியல் அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதுவரை 38,000க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அதன் தலைவர் நஜித் சுமனசேன குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நிலையில் 20 மருத்துவ அதிகார பிரிவுகளில் பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். அராலி பகுதியில் நேற்றைய தினம் புதிதாக கட்டப்பட்ட மதிலின் ஒரு பகுதியை இனம் தெரியாத சிலர் உடைத்துள்ளதாக வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றுக்காணி ஒன்றினை சுற்றி நேற்றைய தினம் புதிதாக மதில் ஒன்று கட்டப்பட்டது. இந்த நிலையில் நேற்றிரவு காணிக்குள் சட்டவிரோதமாக இறங்கிய விசமிகள் சுமார் 150 அடிகள் நீளம் கொண்ட மதிலினை உடைத்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் எவரும் இதுவரை இனங்காணப்படாத நிலையில் வட்டுக்கோட்டை போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் இம்முறை மிகவும் அமைதியான முறையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தியுள்ளோம். இந்த தேர்தலில் நாட்டு மக்கள் வழங்கிய தீர்ப்பை மதிக்கின்றேன் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்றைய தினம் இலங்கை வந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இடையில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. கொழும்பில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட இல்லத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், எனது ஜனாதிபதி பதவி காலத்தில் நாட்டுக்கும் மக்களுக்கும் என்னால் இயன்ற பணிகளை ஆற்றியுள்ளேன். அந்த சந்தர்ப்பத்தில் இந்தியா வழங்கிய முழுமையான ஒத்துழைப்புகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசு இந்தியாவுடனான வலுவான உறவை பேணும் என்று நம்புவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்திய வெளிவிவகார அமைச்சரிடம் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷியா, பிரதி தூதுவர் கலாநிதி சத்யஜல் பாண்டே, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சிரேஷ்ட ஆலோசகர் ருவன் விஜயவர்தன உள்ளிட்டோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இம்முறை பொது தேர்தலில் போட்டியிடும் இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர்கள் தொடர்பாக மன்னார் தேர்தல் தொகுதியில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. தமிழ் கட்சிகளுக்குள் ஏற்பட்டு குழப்ப நிலை காரணமாக பிரதான தமிழ் கட்சிகள் நாடாளுமன்ற பொது தேர்தலில் தனித்து களம் காண்கின்றது. அதன் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக வன்னி மாவட்டத்தின் வேட்பாளர்கள் தெரிவில் தாமதம் ஏற்பட்டு வந்த நிலையில் மன்னார் தேர்தல் தொகுதியை மையமாக கொண்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், முன்னாள் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் பத்திநாதன், மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த இளம் சட்டத்தரணி செல்வராஜா டினேசன் ஆகியோர் வன்னி தேர்தல் தொகுதியில் போட்டியிடுவதற்காக மன்னார் மாவட்டத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. இந்த தெரிவுகள் யாவையும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் நேற்றைய தினம் மன்னார் வருகை தந்து வேட்பாளர்களை இறுதி நிலைப்படுத்தியதாக தெரிய வருகின்றது. மன்னார் கட்சி அலுவலகம் வருகை தந்து எம்.ஏ. சுமந்திரன் கட்சியின் முக்கிய உறுப்பினர்களுடன் 2 மணி நேரம் கலந்துரையாடலில் ஈடுபட்டதுடன் இதன்போது தேர்தலுக்கான செலவுகள் பற்றியும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிட சம்மதித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞர்கள் மற்றும் புதியவர்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் இத்தேர்தலில் இருந்து நான் விலகுவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொட்டகலை கேம்பிரிட்ஜ் பாடசாலையில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த மாணவன் ஒருவர் பிடியெடுக்க முற்பட்ட போது வழுக்கி விழுந்து பாடசாலை கட்டிடத்தில் மோதியதில் தலைப்பகுதியில் காயம் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், நேற்று வெள்ளிக்கிழமை பாடசாலை இடைவேளை நேரத்தில் சக மாணவர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்துள்ளார். பிடியெடுப்பதற்காக ஓடிய மாணவன் கால் தடுக்கி விழுந்துள்ளார். அவரின் தலைப்பகுதி பாடசாலை கட்டிடம் ஒன்றின் சுவரில் மோதியதால் தலைப்பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனை அடுத்து மாணவன் டிக்கோயா ஆரம்ப மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அங்கிருந்து கண்டி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளார். மேற்படி கல்லூரியில் தரம் 13 கல்வி பயிலும் தலவாக்கலை கிரேட் வெஸ்டர்ன் தோட்டத்தை சேர்ந்த சிவகுமார் நதீஸ் என்ற மாணவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் திம்புள்ள பத்தனை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
யாழ்ப்பாண கல்வி வலயத்தின் 2024 ஆண்டுக்கான செயற்பட்டு மகிழ்வோம் விளையாட்டு விழா இன்று சிறப்பாக இடம்பெற்றது. யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் யாழ் கல்வி வலயத்தின் வலய கல்வி பணிப்பாளர் திருமதி ஜமுனா ராஜசீலன் தலைமையில் இன்று காலை இடம்பெற்ற செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்வின் பிரதம விருந்தினராக வடமாகாண கல்வி திணைக்களத்தின் கல்வி பணிப்பாளர் KJ பிரெட்லி கலந்து சிறப்பித்திருந்தார். சிறப்பு விருந்தினராக தொழிலதிபர் ESP நாகரத்தினம் கலந்து சிறப்பித்திருந்தார். நிகழ்வின் ஆரம்பத்தில் பேண்ட் வாத்திய அணிவகுப்புடன் விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டு மங்கள விளக்கேற்றலை தொடர்ந்து கொடியேற்றல் நிகழ்வு இடம்பெற்றது. தேசிய கொடியினை பிரதம விருந்தினர் ஏற்றி வைக்க ஏனைய கொடிகளை கோட்டக்கல்வி பணிப்பாளர்கள் ஏற்றி வைத்தனர். மாணவர்களின் ஆரம்ப உடற்பயிற்சியினை தொடர்ந்து விளையாட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகின. நிகழ்வில் ஜாழ் கல்வி வலயத்தின் 34 பாடசாலைகளின் 84 அணிகளை கொண்ட 1008 மாணவர்கள் பங்கு பெற்றிருந்ததுடன் 100 ஆசிரியர்கள் நடுவர் பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். இன்றைய போட்டிகளில் முதலிடங்களை பெறும் மாணவர்கள் நேரடியாக தேசிய மட்ட போட்டிகளுக்கு தெரிவு செய்யப்படுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்பான இந்திய செய்திகள். இந்தியாவின் மகாராஷ்டிராவில் உள்ள அரசு சொகுசு பேருந்துகளில் விமானங்களில் போன்று பணிப்பெண்களை நியமனம் செய்ய அம்மாநில அரசு எடுத்துள்ள முடிவு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி மகாராஷ்டிராவின் முக்கிய நகரங்களில் இயக்கப்படும் அரசு சொகுசு பேருந்துகளில் மட்டும் பணிப்பெண்களை நியமனம் செய்ய உள்ளதாக மாநில அரசு தீர்மானித்துள்ளது. முதற்கட்டமாக மும்பை புனே வழிநடத்தலில் இயங்கும் பேருந்துகளில் பணிப்பெண்களை பணியமர்த்த முடிவு செய்துள்ளது. அதன்பின் மகாராஷ்டிராவின் மற்ற முக்கிய நகரங்களில் இயங்கும் சொகுசு பேருந்துகளுக்கு இந்த திட்டத்தை விரிவுபடுத்த உள்ளது. செவ்நேரி சுந்தரி என்ற பெயரில் அழைக்கப்படும் இப்பெண்கள் பயணிகள் பேருந்துகளில் ஏறும்போது அவர்களை வரவேற்பதற்கும் பயணத்தின் போது பயணிகளுக்கு உதவுவதற்கும் ஈடுபடுவார்கள் என்று கூறப்படுகின்றது. இந்த நிலையில் மாநில அரசின் இந்த முடிவிற்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில எதிர்க்கட்சி தலைவர் கூறுகையில் அரசு பேருந்தின் மோசமான நிலைமைகள் மற்றும் பேருந்து நிலையங்களின் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதை விட்டுவிட்டு தேவையில்லாத வேலைகளை செய்கின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளது. தொடர்பான உலக செய்திகள். ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வேண்டும் என அமெரிக்க குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பிரச்சார கூட்டம் ஒன்றில் நேற்று கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த ட்ரம்ப் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் மீது இஸ்ரேல் குறிவைக்கும் சாத்தியம் தொடர்பில் கேள்வி எழுப்பினால் தமது பதில் கண்டிப்பாக தாக்குதலை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அதன் தாக்கம் குறைத்து பின்னர் கவலை கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். எனினும் அப்படியான ஒரு தாக்குதலை முன்னெடுப்பது தவறான ஒரு செயல் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் சுட்டிக்காட்டியுள்ளார். சமீபத்தில் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசிய ஈரான் இனி பதிலடி என்றால் அது உக்கிரமாக இருக்கும் என்று மிரட்டல் விடுத்தது. ஆனால் ஈரானுக்கான பதிலடி உறுதி என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளது. அத்துடன் ஈரானின் பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் விதமாக அங்குள்ள எண்ணெய் ஆலைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இதனிடையே ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அழிக்க இதுவே சரியான தருணம் என இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் நப்தலி பென்னட் தெரிவித்துள்ளதுடன் ஈரான் மீதான தாக்குதலை உடனடியாக தொடங்க இஸ்ரேல் அரசை அவர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் உள்ள சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை நாடு கடத்த கூடுதல் விமானங்களை ஏற்பாடு செய்யுமாறு பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே வறுமையில் இருக்கும் பிரான்சின் மயோட் எனப்படும் தீவுகளுக்கு சட்டவிரோதமாக தப்பியோடிய புலம்பெயர்வோர் வருவதாக பிரான்ஸ் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் வறுமையில் உள்ள மயோட் மக்களுக்கு மேலும் கடினமான சூழலை அவர்களின் வருகை உருவாக்குகின்றது. அதனால் அங்கு குழப்பங்களும் பிரச்சனைகளும் நிலவுகின்றன. ஆகவே பிரான்ஸ் அரசாங்கம் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை மயோட்டியில் இருந்து நாடு கடத்த திட்டமிட்டுள்ளது. இந்த நடவடிக்கைக்காக கூடுதல் விமானங்களை ஏற்பாடு செய்யுமாறு மயோட்டில் உள்ள அதிகாரிகளுக்கு பணிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை பிரான்ஸ் உள்துறை அமைச்சரான புரோனோ ரீடெயிலோ இந்த மாதம் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை காங்கோ நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதற்காக விமானங்கள் ஏற்பாடு செய்யப்படும் எனவும் சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்துவதே தனது முதன்மையான நோக்கம் எனவும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். இந்திய கிரிக்கெட் அணிக்கும் பங்களாதேசுக்கும் இடையில் இடம்பெற்ற டெஸ்ட் தொடரில் இந்திய கிரிக்கெட் அணி 2-0 என்ற கணக்கில் தொடரை முழுமையாக கைப்பற்றியது. கான்பூரில் நடந்த கடைசி டெஸ்டின் முதல் 3 நாட்கள் மழையால் பாதிக்கப்பட்டது. அதன்பின் போட்டி தொடங்கிய போது இந்தியா அதிரடியாக விளையாடி வெற்றி பெற்றது. இதன் மூலம் சொந்த மண்ணில் தொடர்ச்சியாக 18வது டெஸ்ட் தொடரை இந்தியா கைப்பற்றியது. இந்த நிலையில் இந்திய அணியை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்துவது கனவில் தான் நடக்கும் என்று பாகிஸ்தான் முன்னாள் தலைவர் ரமேஷ் ராஜா தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் தெரிவிக்கையில் பங்களாதேசுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்தியா எளிதாகவே
வெற்றி பெற்றது. சொந்த மண்ணில் பலம் வாய்ந்த அணியாக இந்தியா திகழ்கின்றது. இந்திய மண்ணில் விளையாடும் இந்த அணிக்கும் அங்கு டெஸ்ட் தொடரை வெல்வது கனவாக மட்டுமே இருக்கும். அது கனவில் தான் நடக்கும். சொந்த மண்ணில் ஒரு டெஸ்ட் போட்டியில் இந்தியாவை வீழ்த்த வேண்டும் என்பது தற்போது ஒரு கனவாக மாறியுள்ளது. இதுபோன்று வெற்றிகரமான அணிக்கு கடினமான நேரத்தை கொடுக்க பங்களாதேஷ் நிறைய செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் இந்தியாவுக்கு சவால் விடும் திறன் பங்களாதேஷ் அணிக்கு இல்லை என்றார். சமீபத்தில் பாகிஸ்தானில் சுற்றுப்பயணம் செய்த பங்களாதேஷ் அணி டெஸ்ட் தொடரை வென்று வரலாற்று சாதனை படைத்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.